Hi, my dear Bollywood people in the world. Good morning. பிரியமானவர்களே, அன்பானவர்களே, உலக மக்களே, வணக்கம். விஜய் பற்றி தான், அந்த கரூர் விஷயம் பற்றி தான். ஆமாம், செக்யூரிட்டி சரியில்லை. ஆமாம், அரேஞ்ச்மெண்ட்ஸு சரியில்லை. எல்லாரும் அதுதான் பேசுகிறாங்க. அதுதான் ஆமாம், ஹிந்து பேப்பர் ஆகட்டும் ஆமாம், எல்லாருமே ஆமாம். What labs in security arrangements relate to the loss of lives EPS அப்படி தான் சொல்கிறாரு. அப்புறம் வாசன் கூட அந்த மாதிரி வாசன் கால்ஸ் ஃபார் த impartial CBI proof into stampede. அது பாருங்கள் சிதிஸ். ஓகே, இந்த மாதிரி எல்லாருமேங்க. ஓகே, எல்லாருமே சிபிஐக்கு தாங்க போகணும். ஆமாம், அப்புறம் இன்னொன்று ஏதோ ஒன்று இருக்குது சார். சிபிஐக்கு போட்டோம், எங்கே போட்டோம், யார் வேணால் பேசிட்டோம், எல்லோரும் பேசுகிறோம், எல்லாருக்குமே கருத்து உரிமை இருக்குது. பட் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த 2K கிட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவர்கள் தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 2K கிட்ஸ் இது உங்கள் உலகம் அப்பா. நீ காக்க வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய இந்த உலகத்தை பாரபட்சம் இன்றி சரக்குக்காகவும் உன் லவர்கிட்ட கடலை போகிறதுக்காகவும் அங்கேயும் இங்கேயுமா சுற்றியே உன் அம்மா பாவம் கேள்விப்பா, 90 வயசு கேள்வி. நான் பார்க்குறேன், எங்கே வேணா இப்போ போய் பார்ப்பா, எங்கேயாவது மீட்டிங் நடத்தின்னு இருக்கிறாங்களா போய் பாரு. பாட்டி எவ்வளோ கொடுத்தாங்க? 200 கொடுத்தாங்க. எதுக்கு வந்த? தெரியாது. யார் வரப்போகிறாங்க? தெரியாது. 90 வயசு கிழவியை கூட்டிகிட்டு போய் சோறு போடாமல், தண்ணியை போடாமல், சரகை வாங்கி கொடுத்துட்டு 200 துடியும் கொடுக்க முடியாத கூட்டம் சேர்க்கறது தான்ப்பா இந்த கூட்டம் என்றாலே நெரிசல் இருக்கும். இது இன்றைக்கி முந்தானத்தில் நடுகலப்பா தம்பிங்களா. கேட்க கிட்ஸ் எவ்வளவோ மிகப்பெரிய நல்ல சம்பவம், கல்யாணம், கச்சேரி, லொசுக்கு, சாமி, தேரோட்டம், இந்த ஓட்டம், அந்த ஓட்டம். ஐயோப்பா, சுனாமியில் சாவாத பிணங்களாப்பா. யாருப்பா அங்கே இடைஞ்சலாக இருந்தான்? யாராவது மீட்டிங் பேசினானா? அதுவாக வந்தது, அதுவாக அள்ளின்னு போயிடுச்சு. அப்படி தான் தம்பிங்களா நான் சொல்கிறேன். தப்பானவர்கள் பின்னால் நீங்கள் துணை போயிட்டு இருக்கீங்க. அங்கே எல்லாமே சதி, எல்லாமே தப்பாக நடந்திருக்கு. சிபிஐ கிட்ட போட்டோம், அவங்களாவது ஒழுங்காக விசாரித்து சொல்லுவாங்களா? எவ்வளோ சிபிஐ கேஸுகள் அப்படியே கண்டு. ஏப்பா, அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் ஜான் கென்னடி அமைஞ்சுட்டான். இன்ன வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் சொல்ல மாட்டான். ஜான் கென்னடி இப்போ அமெரிக்க, ஜான் லெனான்னு ஒருத்தவர், எல்விஸ் பிரிஸ்லின்னு ஒருத்தவர். இங்கே நம்ம ஊரில் ஏகப்பட்ட வழக்குகள் அப்படியே அவங்க இஷ்டப்படி. ஆனால் 2K கிட்ஸ், நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒரு இலங்கையில் நடந்த சம்பவத்தை நினச்சி பாருங்கள். மணிப்பூரில், மணிலாவில், இப்போ ரீசன்ட்லி நேபாளில். சரி, நம்ம இந்த பக்கம் விட்டுடும், ஃபுல்லாக அந்த பக்கம் காசா, கீசா, உக்ரைன், ரஷ்யா, இஸ்ரேல், பெரிய பெரிய அரபு நாடுகள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 10 ராஜ்யங்கள், பெரிய பெரிய ராஜ்யங்கள் குடும்ப அரசியல் பண்ணதுனால் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது. தயவு செஞ்சு 2K கிட்ஸ் நியாயத்தின் பின்னால் சொல்லுங்கப்பா. நியாயம் எது என்று கண்டுபிடிங்கப்பா. தாத்தா உங்களுக்காக ஏன் தெரியுமா கத்துறேன்? நாளைக்கு நீ குழந்தை பேப்ப, உன் பிள்ளைங்க, உன் பேர குழந்தைங்க எல்லாம் இன்றைக்கே கஷ்டப்பட்டு நீயே இவ்வளோ பிச்சை எடுக்கிறீங்க. நாளைக்கு அந்த குழந்தைங்க நினச்சி பார்ப்பா. இந்த மாதிரி திருட்டு அரசாங்கம், திருட்டு பசங்க கூட வந்து துணை போகாதப்பா, ப்ளீஸ்ப்பா.